உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். திருப்பத்தூர் அடுத்த விஷமங்கலம் பகுதியில் கழிவு நீர் மற்றும் மழை நீர் செல்ல வழியில்லாததால் கழிவுநீர் சாலையில் தேங்கியதால் அரசு மற்றும் தனியார் பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் நடந்து சென்ற அவலம் ஏற்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த விஷமங்கலம் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் அப்பகுதியில் மழை நீர் மற்றும் கழிவுநீர் செல்வதற்காக கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த கால்வாய் செல்லக்கூடிய இடத்தை பொதுமக்கள் சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் கழிவுநீர் செல்ல வழியில்லாமல் மழைக்காலங்களில் கால்வாய் நிரம்பி திருப்பத்தூரில் இருந்து திருவண்ணாமலை செல்லும் சாலையில் தேங்கி நின்றது. அது மட்டும் இல்லாமல் துர்நாற்றம் வீசுவதோடு கொசு தொல்லை அதிகமாகி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து பலமுறை துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு புகார் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் இன்று திருப்பத்தூரில் இருந்து திருவண்ணாமலை செல்லும் சாலையில் அரசு மற்றும் தனியார் பேருந்தை சிறைப்பிடித்து திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அரசு பேருந்து, தனியார் பேருந்து, கல்லூரி பேருந்து என அனைத்தும் சாலையில் நின்றதால் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் பேருந்திலிருந்து இறங்கி நடந்து சென்றனர். மேலும் கழிவுநீர் கால்வாய் செல்ல வழி இல்லாததால் பொதுமக்கள் அரசு மற்றும் தனியார் பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா குமரன். விஷமங்கலம் இங்கே தான் இருக்குது 30 வருஷமா. இப்போ பார்த்தீங்கன்னா நியர்பை இருக்கிற 4-5 ஏரி பார்த்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சு, இங்கே தண்ணி வருது. ஆனால் இங்கே விஷமங்கலத்தில் மட்டும் ஏரிக்கு போகிறதுக்கே வழி கிடையாது. இதுக்கு முன்னாடி பல முறை ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, வந்து சொல்லியிருக்காங்க அவங்களும். ஆனால் ரோட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு கிராஷ் ஆகிற அளவு கூட தண்ணி நிற்கிது. இதுக்கான தீர்வு வந்து நிரந்தர தீர்வாக பண்ண மாட்டாங்க, டெம்பரவரியாக மட்டும்தான் பண்ணுறாங்க. கேட்டாக்கா நாங்கள் நிரந்தர தீர்வு பண்ணுறோன்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்கள், நியர்பை ஒரு 100 ஏக்கருக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிலம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற பயிர்களோ இல்லை மரமோ எல்லாமே வந்து சேதமடைஞ்சு தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து கட்டுற கோயில் இதில் பார்த்தீங்கன்னா 3 கோயில் இருக்குது. அதில் வந்து சொந்த பணத்தை போட்டு ஊர் மக்களே சேர்ந்து கட்டுறோம். ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா நீரால் பாதிக்கப்பட்டு எப்படி சொல்கிறதுனா நடுவழியில் அப்படியே நிற்கிது. குடிக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா இதோட மிங்கிலாகி தான் வருது. ஊர் மக்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வர தண்ணியை வந்து குடிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. எல்லா சாக்கடை தண்ணியும் மிக்ஸ் ஆகி வருது, அதனால குடிக்காதீங்க, நிரந்தர தீர்வு இல்லாமல் இருக்கு, இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு பண்ணணும்னு அவங்க கிட்ட கேட்டுக்கிறோம். இதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ எப்படி சொல்றது, கலெக்டர் கிட்ட மனு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி சப் கலெக்டரும் வந்து பார்த்துருக்காரு, விஏஓ வந்து பார்த்துருக்காங்க, அளந்துட்டு கல்லு போட்டிருக்காங்க. டெம்பரவரியா அவங்க வந்து ரெடி பண்ணி வழியை விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேசிபி வச்சு டெம்பரவரியா பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மழை இன்னொரு மழை வந்த உடனே அதே பிரச்சனை கண்டினியூ ஆகுது. நிரந்தர தீர்வா கிடைக்க மாட்டேங்குது. இப்போதைக்கு டெம்பரவரி தீர்வுக்கு மட்டும் தான் இவங்க வழி செய்யறாங்க. சாலை மறியல் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து இப்போ இந்த நிலத்துக்கு இங்க இருக்கிற நியர்பைல இருக்கிற யார் நிலம் பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்க எல்லாரும் வந்து சாலை மறியல் பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஏற்பாடு தான் இப்ப பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இப்ப வந்து காவல்துறை நிரந்தர தீர்வு எடுக்க சொல்லி அவங்க கிட்ட நம்ம கோரிக்கை வச்சிருக்கோம்.